உங்களை எல்லாம் சவப்பெட்டியில பார்சல் செய்து அனுப்புவோம். நீங்க இங்க வந்தா உயிரோட போக மாட்டீங்க. நரக வேதனைக்கு ஓகே என்றால் வெல்கம் அமெரிக்கா. ஈரானில் இராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சி காவல் படைகளுக்கு இடையே நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் உச்சபட்ச கட்டுப்பாட்டு பிரிவாக மத்திய கதம் அல் அன்பியா தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள செய்தியில், மோதல் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிரிகளின் தளபதிகள், அதிகாரிகளின் வீடுகளை தாக்குவோம் என எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானின் முன்னணி நாளிதழான தெஹ்ரான் டைம்ஸ் தனது முதல் பக்கத்தில் நரகத்திற்கு நல்வரவு என்ற தலைப்புடன் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய மண்ணில் கால் வைக்கும் எந்தவொரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில்தான் திரும்புவார்கள் என்று அது எச்சரித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழைந்தால் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். முக்கியமாக ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு அருகே தனது படைகளை ஈரான் குவித்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. உங்களை எல்லாம் சவப்பெட்டியில பார்சல் செய்து அனுப்புவோம். நீங்க இங்க வந்தா உயிரோட போக மாட்டீங்க. நரக வேதனைக்கு ஓகே என்றால் வெல்கம் அமெரிக்கா. ஈரானில் இராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சி காவல் படைகளுக்கு இடையே நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் உச்சபட்ச கட்டுப்பாட்டு பிரிவாக மத்திய கதம் அல் அன்பியா தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள செய்தியில், மோதல் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிரிகளின் தளபதிகள், அதிகாரிகளின் வீடுகளை தாக்குவோம் என எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானின் முன்னணி நாளிதழான தெஹ்ரான் டைம்ஸ் தனது முதல் பக்கத்தில் நரகத்திற்கு நல்வரவு என்ற தலைப்புடன் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய மண்ணில் கால் வைக்கும் எந்தவொரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில்தான் திரும்புவார்கள் என்று அது எச்சரித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழைந்தால் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். முக்கியமாக ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு அருகே தனது படைகளை ஈரான் குவித்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது.